குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனடர் ஸ்ட்ரீம் பேசி. நான் உங்க ஜெயக்கலா. ஆடியோ கிளியரா இருக்கும், டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, ஓகே. எனக்கு லைவ் வர முடியல. நான் இன்னைக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து பாக்குறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஎன்டெட் 2026ல நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது. மே மாசம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எலெக்ஷன்லாம் வந்து ரிசல்ட்லாம் வந்தாச்சு. ஸோ தட் வந்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎட் முடிச்சவங்க, சரிங்களா? அது மாதிரி டிப்ளமோ இன் எஜுகேஷன் முடிச்சவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க, இவங்கலாம் வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு. நம்ம பிஜிடிஆர்பியும் இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் 2 காடி, பேப்பர் 2 காடி சயின்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கேட்கறாப்ல. ஓகேவா? இந்த 30 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து 30 அவுட் ஆஃப் 30 வந்து எடுக்கிறது அப்படிங்கறதா வந்து விஷயம். சரி, ஓகேவா? அப்போ இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாம்ஸ், பிசி எக்ஸாம்ஸ் அதுலயே என்ன சொல்றோம்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது மாதிரி ரயில்வேல குரூப் டி, என்டிபிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் வந்து கொஸ்டின் வந்து அதிகமா வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சயின்ஸ் வந்து படிக்கணும்னு கேட்டாங்கன்னா நம்ம சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. வரடாரஸ் டிஎன்பிசி சேனல். சரிங்களா? ஓகேவா? ஸோ மதியம் 2 மணிக்கு நம்மளோட லைவ் டெய்லி வந்துருவோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரிவர்ஸ்ல வந்து இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 வரும். டேர்ம் 3 மட்டும் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்புறம் ரிவிஷன் வந்து போவோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Who proved through experiments that air is not an elementary substance but a mixture of gases? காற்று ஒரு அடிப்படை பொருள் கிடையாது, அது பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை அப்படிங்கிறத சோதனை மூலமா நிரூபித்தவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்கும். சரி, யாரு? யார் நிரூபிச்சாங்க? ஆப்ஷன் ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து தானா வந்துடும். ஓகேவா? டெய்லி வந்து வீடியோஸ் வரும்போது தெரியும். ஓகேவா? அதுவே உங்களோட சப்போர்ட்டும் முக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டன் லெவாய்சியர் அப்படின்னு சொல்றோம். யாரு? ஆண்டன் லெவாய்சியர் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, காற்று வந்து ஒரு அடிப்படை பொருள் கிடையாது, இது வந்து நிறைய பல வாயுக்கள் அடங்கி கலந்து, அதாவது மிக்சர் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறத சொல்றாரு. சரி, ஓகேவா? காத்துல என்னெல்லாம் இருக்கு? அதாவது 78% வந்து நைட்ரஜன் காணப்படுது. 78% என்ன காணப்படுது? நைட்ரஜன் வந்து காணப்படுது. ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் காணப்படுது? இதெல்லாம் சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். சரி, ஓகேவா? ஆக்சிஜன் வந்து எத்தனை சதவீதம் காணப்படுது? 78% நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து 21%. அதர் கேஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1% அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, ஓகே. இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கறது பேசியிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் த க்ளோசஸ்ட் டு த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெதர் சேஞ்சஸ்? அதாவது வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு புவிக்கு மிக அருகில் உள்ளது மற்றும் வானிலை மாற்றங்களுக்கு காரணமாகிறது அப்படின்னு கேட்காங்க. அதாவது வெதர் சேஞ்ச் வந்து இந்த இதெல்லாம் நடக்கும், அது வந்து எந்த லேயர் அப்படின்னு கேட்காங்க. சரி, வெதர் சேஞ்ச் வந்து இங்கதான் நடக்கும், அது எந்த லேயர் அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் என்னப்பா? இதுக்கான ஆன்சர் அது ட்ரோபோஸ்பியர் சொல்றோம். அடிவெளி மண்டலம். இதெல்லாம் என்ன நடக்கும்னா அந்த ஏர் சர்க்குலேஷன்லாம் வந்து வேகமா நடக்கும், கிளைமேட் சேஞ்ச் வந்து ஏற்படும் அப்படிங்கறது பேசணும். சரியா? கால மாற்ற நிலை அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, ஓகேவா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் பர்சன்ட் இந்த ஏர்? கவனிச்சிருந்தீங்கன்னு சொல்லிருக்கீங்க. காத்துல வந்து நைட்ரஜனோட சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. காத்துல நைட்ரஜனோட சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஒரு 30 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு வச்சிருக்கோம். 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவ்வளவு சால்வ் பண்றீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா அது வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நைட்ரஜனோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் எத்தனை? 78% காணப்படுது. சரியா? 78% வந்து என்ன சொல்லணும்னா நைட்ரஜன் வந்து கணக்கு அப்படிங்கிறத பேசிருக்கோம். சரிங்களா? சரி, அக்கா. நாலாவது கொஸ்டின் பாருங்க. இந்த கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் why does the candle covered with a glass jar eventually fall? மெழுகுவர்த்தி சோதனையில, அதாவது ஒரு கண்ணாடி கிளாஸ் உள்ள மெழுகுவர்த்தி வந்து கொளுத்தி வச்சிருந்தோம்னா அது கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அணைஞ்சிரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்காங்க. சரி, என்ன காரணம் அப்படின்னு கேட்காங்க. இந்த பொருள் இருந்தா எரியும், இந்த பொருள் இல்லைன்னா எரியாது, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க.
என்ன காரணம்? ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் எரியும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து காலி ஆயிரும். ஸோ தட் வந்து என்ன ஆகும்னா அழிஞ்சிரும். ஸோ தட் வந்து லிமிடெட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஒரு பொருள் எரியணும்னா என்ன கேஸ் தேவைன்னா ஆக்சிஜன் தேவை. ஒரு பொருள் அணைஞ்சு போகணும்னா கார்பன் டை ஆக்சைடு தேவை. சரி, அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சொல்லக்கூடிய நம்ம தீயணைப்பானுங்கள்ல என்ன கேஸ் பயன்படுத்துறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துறாங்க. விச் கேஸ் இஸ் ரிலீஸ் பை, அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை வெளியே விடுது. சரியா? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டோசிந்தசிஸ் ஈஸியான கொஸ்டின். டியூரிங் போட்டோசிந்தசிஸ் தாவரங்கள் ஒளி சேர்க்கும் போது என்ன வாயு வெளியேற்றுதுன்னா ஆக்சிஜன் தான் வெளியேற்றுது. சரி, ஓகேவா? இந்த ஃபார்முலா எடுத்து பாருங்க. 6CO2 plus 6H2O gives, so in the presence of sunlight குளோரோஃபில்ல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உணவு வந்து தயாரிக்குது. சரியா? C6H12O6 பிளஸ் 6O2 அப்படி கிடைக்குது. சரியா? அதாவது கார்பன் டை ஆக்சைடு தண்ணியை எடுத்துக்கிட்டு சூரிய ஒளி இருக்கும்போது பச்சையத்துல என்ன நடக்குதுன்னா ஒளி சேர்க்கையானது நடக்குது. அதுல வந்து நமக்கு என்ன உணவா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளுக்கோஸ்னு சொல்லக்கூடிய C6H12O6 கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணா கிடைக்குது. அப்ப வெளியே கிடைக்கிறது எதுன்னா ஆக்சிஜன். இதான் வந்து நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறது. ஓகேவா? போட்டோசிந்தசிஸ் நடக்கும். நார்மலா சுவாசிக்கும் போது தாவரங்கள் என்ன பண்ணும்? நார்மலா சுவாசிக்கும் போது தாவரங்கள் என்ன வாயுவை எடுத்துட்டு என்ன வாயு வெளியே அனுப்பும்? சரியா? நார்மலா பிரீத் பண்ணும்போது ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்தோம். சரியா? நார்மலா சுவாசிக்கும் போது நம்மள மாதிரி தான் அது சுவாசிக்கும். சரியா? ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்பும். அதுக்கப்புறம் ட்ரை ஐஸ்னா என்னன்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ட்ரை ஐஸ்னா என்னன்னு சொல்லி கேட்காங்க. உலர் பனிக்கட்டி என்பது டேஷ். உலர் பனிக்கட்டி என்பது டேஷ். ட்ரை ஐஸ்னா என்னப்பா சொல்றோம்? ட்ரை ஐஸ்னா என்ன சொல்றோம்னா சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. 7வது கொஸ்டின் பாருங்க. விச் கேஸ் இஸ் யூஸ்டு பை அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் ஃப்ரம் வாட்டர்? நீர்வாழ் விலங்குகள் சுவாசிப்பதற்காக நீரிலிருந்து எந்த வாயுவை பயன்படுத்துகின்றன? சரியா? தண்ணியில இருக்கக்கூடிய ஃபிஷ் மற்ற உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு என்ன வாயுவை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்காங்க. சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது தண்ணியில இருந்து எந்த கேஸ் வந்து எடுத்துக்கலாம்ல? என்ன கேஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா தண்ணீரில் கரைந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன். சரியா? டிசால்வ்ட் ஆக்சிஜன் பேசுவாங்க. தண்ணீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன். சரியா? தண்ணீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் என்ன பண்றோம்னா அந்த நீர்வாழ் உயிரினங்கள் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா தண்ணியில கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பிரீத் பண்ண முடியாது. ஆனா தண்ணியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அதெல்லாம் பிரீத் பண்ணி வாழுது. நம்ம வந்து கேசியஸ் ஸ்டேட்ல, சரியா, வாயு நிலையில காணப்படக்கூடிய ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறோம். ஓகேங்களா? when exhaling the percentage of carbon dioxide in the air increases to approximately, நாம் காற்றை வெளியேற்றும் போது அதன் கார்பன் டை ஆக்சைடின் அளவு தோராயமாக எவ்வளவு உயருது அப்படின்னு கேட்காங்க. ஆன்சர் என்னது? 4%. சரியா? 4% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 9th கொஸ்டின் பாருங்க. The layer that protects us from harmful UV rays coming from the sun. சூரியனிலிருந்து வரும் தீங்கு தரும் விளக்கக்கூடிய புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு வந்து என்னது? யூவினா அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதுல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய லேயர் வந்து என்னது சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள். நம்ம பாதுகாக்கக்கூடிய அடுக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஆன்சர் வந்து ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் எந்த மண்டலத்துல காணப்படும்? ஓசோன் லேயர் எந்த லேயர்ல காணப்படும்? சரியா?
என்ன சொல்றோம்? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓசோன் லேயர் வந்து இதுல காணப்படும், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல காணப்படும். சரிங்களா? 10வது கொஸ்டின் பார்ப்போமா? 10வது கொஸ்டின் என்ன கேட்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட்? காற்று வீசும் திசையை கண்டறிய பின்வருவனவற்றில் எது பயன்படுகிறது? சரியா, காற்று வீசக்கூடிய திசை. காற்று வீசக்கூடிய திசை வந்து பாத்தீங்கன்னா விண்டு வேன்னு சொல்லக்கூடிய காற்று திசை காட்டி, அதாவது ஸ்பீட் ஆஃப் விண்ட், அந்த காத்தடிக்கக்கூடிய திசை மற்றும் அதோட ஸ்பீடை காமிக்கிறது. ஸ்பீடு இல்ல, டைரக்ஷனை காமிக்கிறது வந்து விண்டு வேவ் தான், விண்டு வேன் தான். தெர்மாமீட்டர் என்ன பண்ணும்? தெர்மாமீட்டர் என்ன பண்ணும்? உடலோட வெப்பநிலை, டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றது வந்து தெர்மாமீட்டர். சரியா? பேரோமீட்டர் என்ன பண்ணும்? அட்மாஸ்பரிக் பிரஷர், வளிமண்டல அழுத்தம். சரியா, வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடுறது வந்து என்ன சொல்றோம்? பேரோமீட்டர். தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர், பேரோமீட்டர் காற்றழுத்தமானி வந்து அட்மாஸ்பரிக் பிரஷர். ஓகேவா? அட்மாஸ்பரிக் பிரஷர். புரியுதா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, முக்கியமான அப்டேட் என்னன்னா, நம்ம 10th கிளாஸ் வந்து வெரண்டாரிஸ் டிஎன்பிசி சேனல்ல பாத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து வெரண்டாரிஸ் டிஆர்பி சேனல்ல மாத்துறோம். சரி, என்ன சேனல்? வெரண்டாரிஸ் டிஆர்பி. ஓகே, இந்த சேனல் வந்து என்ன பண்றோம்? கம்ப்ளீட்லி ஃபார் 10th ஸ்டூடெண்ட்ஸ் காண்டி. இதெல்லாம் நம்ம இங்க லைவ் போலான்னு இருக்கோம். சரி, என்னைக்கு மாத்துறோங்கிறத நான் டேட் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ வந்து அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து நம்ம லைவ் வரும்போது கரெக்டா வந்து வரும். அப்ப நீங்க வந்து வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தாப்புல பாருங்க, who first used the term cell and described its structure? செல்லின் அமைப்பை விளக்கி முதன்முதலில் செல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யாருப்பா? யாரு? நம்ம ராபர்ட் ஹூக். அதாவது 1665ல இந்த ராபர்ட் ஹூக்ங்கிறத என்ன பண்றாருன்னா செல்லுங்கிறத கண்டுபிடிக்காரு. செல்லுங்கிற வார்த்தை லத்தீன் சொல்லான செல்வா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அதுவா கூட இருக்கலாம், அதனால நான் மாத்துறேன். In Latin language, the what does the word செல்லுவா means? நல்ல வேலை சொல்லல. சரியா, லத்தீன் மொழியில் செல்வா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்காங்க. அவர் லத்தீன் வேர்ட்ல தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. செல்வாங்கிற வார்த்தையில இருந்து செல்லுங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த செல்வாங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. மிகச்சிறிய அறை. சரியா, ஸ்மால் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேர். 13வது கொஸ்டின் பாருங்க, which of the following is considered as the longest cell in the human body? நம்மளோட மனுஷனோட உடம்புல மிக நீளமான செல் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. மிக நீளமான செல், மனித உடலில் மிக நீளமான செல். மிக நீளமான செல் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு செல். சரியா, நர்வ் செல் இல்லைன்னா நியூரான் செல் சொல்லுவோம். நரம்பு செல் அல்லது நியூரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நரம்பு செல் அல்லது நியூரான்கள் அப்படின்னு சொல்லி பேசுறோம். அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இந்த ஹியூமன் பாடி. மனுஷ உடல்ல காணப்படக்கூடிய செல்லுகளோட எண்ணிக்கைன்னு கேட்காங்க. மனித உடலில் காணப்படக்கூடிய செல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் என்ன? 3.7 into 10 power 13. 3.7 into 10 power 13. ஓகேவா? 15வது கொஸ்டின் பாருங்க, எதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், செல்லின் ஆற்றல் மையம். ஈஸியான கொஸ்டின். அதாவது இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நிக்நேம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த நிக்நேம் வந்து ரொம்ப முக்கியம். செல்லின் ஆற்றல் மையம் சொல்றது என்னது, அது ஏன் அப்படி சொல்றாங்க? சரியா, செல்லின் ஆற்றல் மையம் என்று சொல்றது என்ன சொல்றோம்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா.
சரி ஓகேவா. மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா தான் என்ன சொல்லணும்னா பவர் ஹவுஸ் ஆஃப் செல். இதெல்லாம் ஆற்றல் உற்பத்தி, எனர்ஜி உற்பத்தி வந்து நடக்கும். ஏடிபின்னு சொல்றது இங்க தான் ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஏடிபினா ஃபுல் ஃபார்ம் என்னது? அடினோசின் ட்ரை பாஸ்பேட். ஆற்றல் வந்து என்ன சொல்றோம்? ஏடிபி, அடினோசின் ட்ரை பாஸ்பேட்னு சொல்லி சொல்றோம். சரி, இந்த மாதிரி ஆற்றல் வந்து உற்பத்தி வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது. அதனால செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. Which of the following is an example of unicellular organism? பின்வரும் நடுவில் ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஒரு செல் உயிரிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்காங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசமுக்கு எக்ஸாம்பிள். யூனிசெல்லுலாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமீபா. சரியா, அமீபா, யுக்லினா, அப்புறம் பாராமீஷியம். சரி, இதெல்லாம் என்ன சொல்றோம்னா ஒரு செல் உயிரிக்கு வந்து எடுத்துக்காட்டு. ஒரு செல் உயிரிக்கு வந்து எடுத்துக்காட்டு. மற்றதெல்லாம் என்ன சொல்றோம்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்துடும், பல செல் உயிரிக்கு வந்துடும். ஒரு செல்லே எல்லா வேலையும் நடக்கும். வாட் இஸ் த நியூக்ளியர் மெட்டீரியல் இன் ப்ரோகாரியோடிக் செல் கால்டு? அதாவது ப்ரோகாரியோட் செல்லில் உள்ள தெளிவற்ற உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியா, தெளிவற்ற உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் எதுப்பா? ஆன்சர் வந்து நியூக்ளியாய்டுன்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் என்னது? நியூக்ளியாய்டுன்னு சொல்லி சொல்றோம். சரியா, நியூக்ளியாய்டுன்னு சொல்லி சொல்றோம். 18வது கொஸ்டின் பாருங்க. ஃபுட் பிரசன்ட் ப்ரொடியூசர் ஆஃப் செல். செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. சரியா, செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது என்னது? ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் செல்லுன்னு சொல்லி சொல்றது என்னதுப்பா? ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் செல் வந்து யாரு? ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் செல் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய பசுங்கணிகம் தான். சரியா, இதான் என்ன சொல்லணும்னா ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் செல். இதான் வந்து என்ன பண்ணணும், உணவு வந்து உற்பத்தி பண்ணும். வேக்யூல்ஸ்க்கு பேர் என்னன்னு தெரியுமா? வேக்யூல்ஸ் சொல்லக்கூடிய நுண்குமிழ்களுக்கு பேர் என்ன? வேக்யூல்ஸ் சொல்லக்கூடிய நுண்குமிழ்களுக்கு பேர் என்னது? அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண உணவை வந்து சேமிச்சு வைக்கிறது. சரியா, ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் செல்லின் சேமிப்பு கிடங்குன்னு பேர். சரி, என்ன சொல்றாங்க? சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லி பேர். இதெல்லாம் என்ன பண்ணணும், ஆற்றுல வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து சேமிச்சு வைப்பாங்க. ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் செல்னு சொல்லக்கூடிய தாவர செல்லுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும். சரியா, அனிமல் செல்லுக்கு வந்து எப்படி இருக்கும், சிறுசா இருக்கும். சரி, அனிமல் செல்ல சிறுசாவும் தாவர செல்ல பெருசாவும் காணப்படும். அதுக்கப்புறம் செல் சோவை பத்தி பேசுறாங்க. செல் சோவை என்ன சொல்லுவோம்? செல் மெம்பரேன் என்ன சொல்லுவோம்? கேட் ஆஃப் த செல்லுன்னு சொல்லி சொல்றோம். செல்லின் கதவு அப்படின்னு சொல்றோம். சரி, என்ன சொல்றோம்? செல்லின் கதவு என்று அழைக்கப்படுகிறது. கேட் ஆஃப் த செல்லுன்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னா பொருட்கள் எல்லாம் இந்த செல் மெம்பரேன் சொல்லக்கூடிய செல் சோவு வழியா தான் என்ன பண்ணணும், உள்ள வெளியே போயிட்டு வரும். அதனால செல்லின் கதவு என்று அழைக்கப்படுகிறது. சரி ஓகேவா. அதே மாதிரி செல் சுவர்னு ஒண்ணு இருக்குல்ல, செல் வால், அது செல்லை பாதுகாப்பவர் மற்றும் தாங்குவார், சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் த செல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன இருக்கணும், பிளான்ட் செல்ல செல் வால் வந்து இருக்கும். ஆனா அனிமல் செல்ல செல் சுவர் கிடையாது. அப்படி அனிமல் செல்ல செல் சுவர் இல்லாதனால செல் சப்னு சொல்லக்கூடிய செல் மெம்பரேன் தான் காணப்படும். ஓகேவா. அது செல் சுவரும் செல் வாலும் என்ன, செல் மெம்பரேனும் என்ன பண்ணும்னா ஒரு ஷேப் வந்து கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பாதுகாக்கும். இந்த மாதிரி வேலையை வந்து பார்க்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் கொடுத்துருக்காங்களா, சைட்டோபிளாசம் கொடுத்துருப்பாங்களா, ஏரியா ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லி சொல்றோம். என்னன்னு சொல்லி சொல்றோம்? ஏரியா ஆஃப் த மூமெண்ட். சரியா, தமிழ்ல செல்லின் நகரும் மையம்னு சொல்லி சொல்றோம். செல்லின் நகரும் மையம்னு சொல்லி சொல்றோம். தண்ணி மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை என்ன சொல்றோம்னா அங்கதான் என்ன பண்ணணும்னா எல்லா செல்லோட உறுப்புகளும் காணப்படும். சரியா, சும்மா மிதந்துகிட்டு இருக்கும். அதான் செல்லின் நகரும் மையம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு நிக்நேம் வந்து வச்சிருப்பாங்க. அதை படிச்சு வச்சுக்கோங்க. சரி ஓகேவா. அதுக்கப்புறம் விச் ஸ்ட்ரக்சர் இஸ் பிரசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்.
எது வந்து தாவர செல்ல காணப்படும், விலங்கு செல்ல காணப்படாது. இப்ப சொன்னேன். சரியா? ஓகே. எது தாவர செல்ல காணப்படும், விலங்கு செல்ல காணப்படாது அப்படின்னு கேட்பேன். இதை சொன்னேன். ஓகேவா? பாருங்க, பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. எது? அது நிறைய இருக்கு. செல் சுவர். சரியா? தாவர செல்ல காணப்படும், விலங்கு செல்ல காணப்படாது. பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப். தாவரங்களோட செல் சுவர் வந்து இதால் ஆனது. பிளான்ட்ஸோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் இருப்பா. தாவரங்களோட செல் சுவர் வந்து இதால் ஆனது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும். பிளான்ட்ஸோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். சரி, என்னது? செல்லுலோஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இது ஃபங்கைக்கு என்ன சொல்லுங்க? பூஞ்சைக்கு. பூஞ்சைக்கு ஃபங்கை. பூஞ்சையோட செல் சுவர் வந்து எதால் ஆனது? சரியா? பூஞ்சையோட செல் சுவர் எதால் ஆனது? ஆன்சர் என்ன? கைட்டின். சரியா? பூஞ்சையோட செல் சுவர் வந்து கைட்டினால் ஆனது. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமா கொஸ்டின் கேட்கறதுல இப்ப முந்தி கேட்டது வந்து தாவரங்களோட செல் சுவர் வந்து செல்லுலோஸ் ஆனது, பூஞ்சையோட செல் சுவர் வந்து கைட்டினால் ஆனது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகேவா? அது மாதிரி நியூக்ளியஸ்க்கு வந்து நிக்னேம் என்னது? உட்கருக்கு வந்து பட்டப்பெயர் என்னது? நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய உட்கருக்கு பட்டப்பெயர் என்னது? பிரெயின் ஆஃப் த செல்லின் அர்த்தம். செல்லின் மூளை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? பிரெயின் ஆஃப் த செல்லின் சொல்லி சொல்றோம். செல்லின் மூளை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? சரி, அடுத்தாப்புல பாருங்க. ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். மனுஷனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது இல்ல. அடுத்தாப்புல என்ன கேட்காங்க? விச் பார்ட் ஆஃப் த செல் ஆக்ட்ஸ் as a gatekeeper by controlling the entry and exit of cell. செல்லிற்கு உள்ளேயும் வெளியும் பொருட்களை செல்வதை கட்டுப்படுத்தும் காவல்காரனாக செயல்படுவது என்று கேட்காங்க. ஈஸி தான். கேட் ஆஃப் த செல். கேட் ஆஃப் த செல் எதை சொல்லுவோம்? சரி, கேட் ஆஃப் த செல் எதை சொல்லுவோம்? செல் மெம்பர் என்ன? செல் சபை தான் சொல்றோம். செல் சபை. அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுங்க? செல்லின் தற்கொலை பைகள். சூசைடல் பேக்னு சொல்லி எதை சொல்றோம்? சூசைடல் பேக்னு சொல்லி எதை சொல்றோம்? சரியா? சூசைடல் பேக்னு எதை சொல்றோம்? தற்கொலை பைகள். சூசைடல் பேக்னு சொல்லி எதை சொல்றோம்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லைசோசோம். சரி, ஆன்சர் வந்து லைசோசோம். இன்னொன்னு புரோட்டீன் ஃபேக்டரி. செல்லின் புரத தொழிற்சாலை. புரோட்டீன் ஃபேக்டரி. செல்லின் புரத தொழிற்சாலை. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ரிபோசோம். ரிபோசோம் தான் என்ன சொல்றோம்? புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். பாருங்க. ஹவு மெனி மெயின் ஆர்கன் சிஸ்டம் ஆர் இந்த ஹியூமன் பாடி? மனித உடலில் எத்தனை பிரதான உறுப்பு மண்டலங்கள் காணப்படுது? உறுப்பு மண்டலத்துல வந்து நிறைய டைப் சொல்லியிருப்பாங்க. அதுல எத்தனை காணப்படுதுன்னு சொல்லி கேட்காங்க. எத்தனை ஆர்கன் சிஸ்டம் இருக்கு? எத்தனை ஆர்கன் சிஸ்டம் இருக்குன்னா 8 கொடுத்துருப்பாங்க. 8 கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போடுறது. 22வது கொஸ்டின் பாருங்க. மிக நீளமான எலும்பு. மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பு.
நீளமான எலும்பு இருந்து ஃபீமர் சொல்லக்கூடிய தை போன், தொடை எலும்பு. சரி, அதே இது ஷார்டஸ்ட் போன். ஷார்டஸ்ட் போன் அங்கவடி எலும்பு. சரியா, ஷார்டஸ்ட் சொல்லக்கூடியது அங்கவடி எலும்பு, காதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், காதுல இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தாவது பாருங்க. How many bones are present in the adult human skeletal system? மனுஷங்கிட்ட எத்தனை எலும்பு இருக்கு? இதெல்லாம் கொஸ்டின் தானே, இது தெரிஞ்சா பிறக்கும் போது நம்ம மனுஷங்கிட்ட எத்தனை இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். சரி, ஓகேவா? பிறக்கும் போது மனுஷங்கிட்ட எத்தனை எலும்பு காணப்படுது? அடல்ட் ஸ்டேஜ்ல, முதிர்ச்சி அடைந்த நிலையில வந்து எத்தனை காணப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 206 காணப்படுது. எப்படி? முதிர்ச்சி அடைந்த ஸ்டேஜ்ல வந்து 206 காணப்படுது. அப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா above 300 சொல்லியிருப்பாங்க. 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பிறந்த குழந்தை. அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வளரும் போது 2, 3 எலும்பு சேர்ந்து என்ன ஆகும்னா பெரிய எலும்பா மாறிடும். அந்த பான்ஸ் எல்லாம், குட்டி குட்டி பான்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி என்ன ஆகும், பெரிய எலும்பா ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? அடுத்தாப்புல பாருங்க. அடுத்தாப்புல என்ன சொல்லியிருக்காங்க? 24வது கொஸ்டின். நுரையீரலை சுற்றி காணப்படக்கூடிய பாதுகாப்பு படலத்தோட பெயர் என்ன? ப்ரொடெக்டிவ் மெம்பரேன் சரௌண்டிங் த லங்ஸ் இஸ் கால்ட். நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலத்தின் பெயர் என்ன? லங்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய லேயருக்கு வந்து பேர் என்னதுன்னு கேட்காங்க. லங்ஸ் சுத்தி இருக்கிறது பேர் தெரிஞ்சுன்னா இதயத்தை சுத்தி காணப்படுறது சொல்லுங்க. சரியா, லங்ஸ் சுத்தி இருக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா இதயத்தை சுத்தி காணப்படக்கூடிய இது வேற என்னன்னு சொல்லுங்க. லங்ஸ் சொல்லக்கூடிய நுரையீரலை சுத்தி காணப்படக்கூடிய படம் பேர் வந்து பிளூரா. ஆன்சர் வந்து பிளூரா. அதே இது ஹார்ட்டை சுத்தி காணப்படுறது வந்து என்னது? இதயத்தை சுத்தி காணப்படக்கூடிய 2 அடுக்கு சுவர் வந்து என்னதுன்னா பெரிகார்டியம். ஆன்சர் வந்து பெரிகார்டியம். மெனிஞ்சஸ் என்னது அப்படின்னா மூளையை சுத்தி காணப்படுது. சரியா, மூளையோட சுத்தி உரைகள் காணப்படுச்சுன்னா அது வந்து மெனிஞ்சஸ், மூளை உரைகள் பேர். அப்போ லங்ஸ்னா பிளூரா, நுரையீரல்னா பிளூரா, ஹார்ட் இதயம் அப்படின்னா பெரிகார்டியம், பிரெயின் மெனிஞ்சஸ் அப்படின்னா மூளை. ஓகேவா? மூளையை சுத்தி காணப்படக்கூடிய உரைகள் அப்படிங்கறது ஞாபகம் இருக்கட்டும். ஓகேவா? அடுத்த பாருங்க. 25வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்கன் இஸ் த பிரைமரி ஆர்கன் ஆஃப் த டைஜஸ்டிவ்? செரிமான மண்டலத்தின் பிரதான உறுப்பாக உள்ளது என்னது? சரியா, பிரதான உறுப்புன்னு கேட்டாங்க. பிரைமரி ஆர்கன் வந்து என்னது? ஸ்டொமக். இறைப்பைன்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக். ஓகேவா? 26வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் லென்த் ஆஃப் த ஃபுட் பைப்? அலிமெண்டரி கேனல் சொல்லக்கூடிய உணவு குழாயின் உணவு பாதை சராசரியோட நீளம் என்னது? உணவு குழாயில் சொல்லக்கூடிய உணவு பாதையோட சராசரியான நீளம் வந்து என்னது சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. உணவு பாதைன்னு சொல்லக்கூடிய உணவு குழாயோட சராசரி நீளம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 9 மீட்டர். சரியா, 9 மீட்டர்ஸ். சரியா, வாயில ஆரம்பிச்சு ஆனஸ்ல முடியும். ஓகேவா? மவுத்ல ஆரம்பிச்சு ஆனஸ்ல முடியும், மலக்குடல்ல முடியும். ஓகேவா? அடுத்தாப்புல பாருங்க. 27வது கொஸ்டின் பாருங்க. விச் டைப் ஆஃப் பிளட் செல் ஹெல்ப்ஸ் இன் த பாடி டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் அஜர்ம்ஸ்? எந்த வகை ரத்த செல்கள் நோய் கிருமிகள் வந்து உடலை பாதுகாக்கின்றன அப்படின்னு? நோய் கிருமி கிட்ட இருந்து உடம்ப பாதுகாக்கிறது. சரியா, நோய் கிருமி கிட்ட இருந்து உடம்ப பாதுகாக்கிறது. என்ன சொல்றாங்க? இது என்ன சொல்றோம்? WBCன்னு சொல்லி சொல்றோம்.
ரத்த வெள்ளை அணுக்கள் இதை என்ன பண்ணுறதுன்னா நோய் கிருமிகிட்ட இருந்து உடம்ப வந்து பாதுகாக்கும். ஓகேவா? சோல்ஜர்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடின்னு சொல்றோம். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதெல்லாம் காணப்படும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? 28வது கொஸ்டின் பார்ப்போமா? 28வது கொஸ்டின் பாருங்க. The brain is protected by three membranes is called. மூளை சுத்தி உரைகள். பேர் சொல்லுங்க. மூளை சுத்தி உரைகள். ஓகேவா? பார்த்தோம். மூளையானது 3 உரைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அது பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பேர் என்னது? அது பேர் வந்து என்ன சொல்றோம்? மெனிஞ்சஸ் மூளை உரைகள்னு சொல்லி சொல்றோம். மெனிஞ்சஸ் மூளை உரைகள் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகேவா? அடுத்த 29வது கொஸ்டின் பாருங்க. Which vitamin is produced by the skin using sunlight? தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி எந்த விட்டமினை உற்பத்தி செய்கிறது? தோல் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி எந்த விட்டமினை உற்பத்தி செய்கிறது? இது பேர் வந்து சன்ஷைன் விட்டமின் பேரு. சரியா? சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து எதுப்பா? சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. வெயில போனாலே உற்பத்தி ஆகும். அதுக்காடி காலைல 10 மணிக்குள்ள ரொம்ப அடிக்கி 11 மணில இருந்து 4 மணி வரைக்கும் போகக்கூடாது. அட்லீஸ்ட் 3 மணி வரைக்கும் போகக்கூடாது. சரிங்களா? விட்டமின் டி. சரியா? விட்டமின் டி. விட்டமின் டிக்கு இன்னொரு பேர் என்னது? கால்சிஃபெரால்னு பேர். விட்டமின் டிக்கு வந்து இன்னொரு பேர் என்னது? கால்சிஃபெரால் அப்படின்னு பேர். குறைபாட்டு நோய் என்னது? குறைபாட்டு நோய் என்னது? குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ் வரும். சரியா? எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வரும். கால்சியம் சத்து குறைபாடுனால வரக்கூடிய நோய். விட்டமின் ஏ குறைபாட்டு நோய் என்ன சொல்றோம்? நிக்கலோபியா. என்ன சொல்றோம்? நிக்கலோபியா. மாலைக்கண் நோயின்னு பேசுறோம். சரியா? விட்டமின் ஏக்கு இன்னொரு பேர் என்னது? ரெட்டினல் அப்படின்னு பேர். ஓகேவா? பில நிறைய இருக்கு. விட்டமின் சி குறைபாட்டு நோய் என்னது? விட்டமின் சி குறைபாட்டு நோய் ஸ்கர்வி. சரியா? விட்டமின் சி குறைபாட்டு நோய் ஸ்கர்வி. விட்டமின் சிக்கு வந்து இன்னொரு பேர் என்னதுன்னா அஸ்கார்பிக் ஆசிட் பேர். சரியா? அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேவா? சரி. 30வது கொஸ்டின் பாருங்க. How many pairs of ribs are there in the human rib cage? மனித விலா எலும்பு கூட்டில் எத்தனை விலா எலும்புகள் உண்டு? சரியா? விலா எலும்பு எத்தனை இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எத்தனை பேர்ஸ் வந்து விலா எலும்புன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு கேட்காங்க. சொல்லுங்க சீக்கிரம் முடிச்சிடலாம். எத்தனை பேர்ஸ்பா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12 இணைகள். ஆன்சர் வந்து 12 இணைகள். ஓகேவா? எத்தனை டெட்டுக்காண்டி பேப்பர் 1 and 2 நம்ம வரண்டாரேஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் அந்த டெட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க எழுதலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க டெட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்க. கவர்மெண்ட் டீச்சர் ஆகிடலாம். மினிமம் ஒரு 50,000 மேல சம்பளம் வரும். சரிங்களா? ஸோ பேப்பர் 1 and 2 கிளாஸ் வந்து நம்ம வரண்டாரேஸ்ல வந்து போதும். முழுக்க ஆன்லைன் கிளாஸ். ஈவினிங் வந்து 6 to 9 PM வந்து கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ தட் வந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம், வீட்லயே உட்காந்து படிச்சுக்கலாம். நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். புது பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நேரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, ஓகேவா? ஸோ பேப்பர் 1 and 2 நோட்டிபிகேஷன். ஓகேவா? அடுத்தாப்புல என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வரண்டாரேஸ்ல வந்து தலைவி பேட்ச்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். என்ன சொல்றோம்? தலைவி பேட்ச்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். தலைவி பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவி பேட்சோட ஸ்பெஷாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் விமன் ஆஸ்பிரன்ஸ் காண்டி உள்ளது. சரி, யாருக்காண்டி? பெண்களுக்காண்டி இது பண்ணும். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் காண்டி என்ன பண்றோம்னா இது வந்து இது பண்ணுது. ஓகேவா? நம்ம விமன்ஸ் டேக்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேவா? புது பேட்ச் வந்து அந்த மண்டல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி வந்துடும். ஒரு டெய்லி 2 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். 120 நாட்கள்ல வந்து போர்ஷன் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை ஃபில் பண்ணி டீமே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 1 எக்ஸாம்ஸ் நடக்கும்போது இதுக்கான ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்து நம்ம வரண்டா ரேஸ் வந்து போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு.
அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கான பேட்ச் வந்து போகுது. புது பேட்ச் வந்து மண்டேல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, ஓகேவா? பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மருந்தாரேஸ்வரர் பிரான்ச் வந்து மொத்தம் 28 பிரான்ச் இருக்கு. உங்களோட நியர்பை பிரான்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம்னா 6th டேர்ம் 2 பார்ட் 2ல வந்து பார்த்துருக்கோம். 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அது மாதிரி நாளைக்கு என்ன பார்ப்போம்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3. சரியா? டேர்ம் 3 ஃபர்ஸ்ட் லெசன் 1, 2, 3 எடுத்துக்கோங்க. சரியா? மொதல் 3 லெசன் வந்து எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். சரி, ஓகேவா? நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு மதியம் 2 மணிக்கு லைவ். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிஎட் படிக்கிறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி படிக்கிறவங்க, ரயில்வே படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை பை. ஓகேவா? கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. சரி, அது கண்டிப்பா செய்வோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அடுத்த கிளாஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடலாம். சரிங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.